வணக்கம். சண்டே அதுவுமா ஃப்ரெண்டோடு எங்கேயாவது போகலான்ட்டு அப்படியே பிளான் பண்ணி அப்படியே போனோம். களக்காடு போனோம். களக்காடு ஊரில் இருந்து மலை அடிவாரத்தை நோக்கி போகும்போது அப்படியே கிளைமேட் மாறிச்சு. 2 பக்கமும் பச்சை பசேல்னு தோப்பாக இருந்தது. அங்கே ஒரு 2 கிலோமீட்டர் வந்ததுக்கப்புறம் செக் போஸ்ட் வந்துச்சு. செக் போஸ்ட் இருந்த இடம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சுற்றி மரங்களுக்கு நடுவில் ரோடு. அங்கே கையெழுத்து போட்டுட்டு உள்ளே போகிறதுக்கு நுழைவுச்சீட்டு வாங்கணும். அதை வாங்கிட்டு உள்ளே கிளம்பணும். ஆள் அரவம் இல்லாத ரோடு. எங்கே பார்த்தாலும் மரங்களாக இருந்தது. அதுக்கு நடுவில் ரோட்டில் போகும்போது அது ஒரு தனி சுகம். நாம் இன்றைக்கி வந்திருக்கிறது வந்து தலையணை. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு கிட்ட இருக்குது. ஒரு 2 கிலோமீட்டர் கிட்ட காட்டுக்குள்ளே வரணும். செக் போஸ்ட்டில் அனுமதி வாங்கிட்டு தான் வரணும். பார்த்துருப்பீங்க. வாங்கிட்டு இப்போ நம்ம போகிறோம். வாங்க போகிறோம். காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். நண்பனும் நானும் போயிட்டுருக்கோம். காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 4:30 மணிக்கு செக் போஸ்ட்டுக்குள்ளே கையெழுத்து போட்டுட்டு உள்ளே ஒரு கிலோமீட்டர் கிட்ட போகணும். கடைசியாக தலையணை வந்து சேர்ந்தாச்சு. இதுதான் கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங் எல்லாம் பண்ணுற இடம். பக்கத்தில் ஒரு மியூசியம் மாதிரி இருந்துச்சு. ஆனால் அது ஓப்பனில் இல்லை. களக்காடு முன்னந்தரை புயல் காப்போம். உள்ளே வந்திருக்கோம். தலையணைக்கு வந்தோம். தலையணையில் வந்து உள்ளே இது மாதிரி பார்க் கட்டி போட்டிருக்காங்க. சின்ன பிள்ளைகள் எல்லோரும் விளாட்றதுக்கு நல்லா பார்க் கட்டி போட்டிருக்காங்க. பார்த்தா தெரியும். காரை பார்க் பண்ணிட்டு பார்க் வச்சுட்டு தலையணைக்கு போகலாம். ஃபேமிலியாகவும் வரலாம். சேஃப்டியான இடம்தான். ஃபாரஸ்ட் கார்ட்ஸ் அங்கங்கே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. சண்டே எப்போ போனீங்கன்னா ஃபேமிலி நிறைய பார்க்கலாம். தேடி வந்த தலையான இதுதான். தண்ணி நிறைய வருது. அதனால் ஃபாரஸ்ட்டில் குளிக்கக்கூடாதுன்ட்டாங்க. கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருக்குது. தண்ணி ரொம்ப போட்டாக வருது. குளிக்கிறதும் டேஞ்சர் தான். வாங்க சுற்றி காட்டுறேன். இதில் தான் மக்கள் உட்காந்து குளிப்பாங்க.
ஆனால் இப்போ தண்ணி அதிகமாக வர்றதுனால அங்கே குளிக்க முடியாது, இழுப்பு ஓவராக இருக்குது. நாங்கள் போனது மதிய நேரம். அந்த மதிய நேரத்துலையும் தண்ணி அவ்வளோ சில்லுன்னு இருந்தது. அங்கே ஒரு மூங்கில் பாலம் இருந்துச்சு. அது அங்கே உள்ள காணி மக்கள் சொல்லுவாங்க, மலைவாழ் மக்கள், அவங்க கட்டின மூங்கில் பாலம்ட்டு எழுதி போட்டிருந்தது. அப்படியே அதில் ஒரு வாக் போயிட்டு வந்தோம். இயற்கையை ரசிக்கிறவங்களுக்கு ஒரு நாள் வெளியே ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணிட்டும் வரணுன்ட்டு நினைக்கிறவங்களுக்கு உண்மையிலே இந்த இடம் ரொம்ப அழகான இடம்தான். இயற்கையை ரசித்த மாதிரியும் இருக்கும், நல்ல ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ண மாதிரியும் இருக்கும். என்னடா குளிக்கக்கூடாதுன்னு சொன்னால் குளிச்சிட்ருக்கானேன்னு பார்க்காதீங்க. அங்கே உள்ள ஃபாரஸ்ட் கார்ட்ஸ் தான் ஓரமாக நின்று குளிங்க, உள்ளே போகாதீங்கன்னு சொன்னாங்க. எல்லோரும் ஓரமாக நின்று குளித்தோம். ஒரு வழியாக நல்ல குளியலை போட்டாச்சு. இருந்த சூடு ஃபுல்லாக தணிஞ்சிட்டு, உடம்புல இருக்க சூடு ஃபுல்லாக தணிச்சிட்டு, அந்தளவுக்கு சில்லுன்னு இருந்துச்சு. குளிச்சுட்டு கீழே மலையை விட்டு கீழே இறங்கும்போது அப்படியே மழை பிடிக்க ஆரம்பிச்சிட்டு, குளிச்சுட்டு மலையிலேயே வீடு வந்து சேர்ந்தோம். மறக்க முடியாத அனுபவமாக இருந்துச்சு. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.